يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அதில் அரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய மனிதகுல வாணிகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், இந்த இஸ்லாத்திற்காக அவருடைய குடும்பத்தையும் ரத்தத்தையும் தோழர்களையும் குழந்தைகளையும் இழந்த சஹாபாக்களின் மீதும் இமாம்களின் மீதும் மற்றும் அமர்ந்து கொண்டிருக்கின்ற உரையை செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமா. அன்பாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எத்தனையோ மனிதர்களும் பிறருடைய வாழ்க்கைக்காகத்தான் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு நேரத்திலேயே நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒருவரிடத்திலேயே போய் கேட்டால், உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டால், அவர்கள் கூறக்கூடிய வாக்கு, என்னுடைய வாழ்க்கையிலேயே மன அமைதி இல்லை, என்னுடைய வாழ்க்கை கஷ்டங்களால் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கை மிகவும் சங்கடத்துடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று அவர்கள் கூறுவார்கள். ஒருவேளை நாம் வெளியிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் யாருக்கும் தெரியாத கண்ணீரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துக் கொண்டிருக்கின்றார். வெளியே பார்த்தால் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு போராட்டத்தை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த உலகத்திலேயே நாம் அனைவருமே ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பிறருடைய வாழ்க்கைக்காகத்தான். பணம் இல்லாத சகோதரன் பணம் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து ஆசைப்படுகிறான். பணம் இருக்கக்கூடிய மனிதன் பணம் இல்லை என்று சொன்னால் அமைதியாக இருக்குமே என்று ஆசைப்படுகிறான். குழந்தைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் அமைதியாக வாழலாமே என்று ஆசைப்படுகின்றார்கள். குழந்தை பாக்கியமே இல்லாத மனிதர்கள் குழந்தைகள் இருந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கும் என்று ஆசைப்படுகின்றார்கள். திருமணம் ஆனவர்கள் திருமணத்திற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது என்று தெரியுமா என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். திருமணமே ஆகாதவர்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணை கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக நான் வாழ்வேன் என்று ஆசைப்படுகின்றார்கள். எல்லா மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மனிதர்களும் பிறருடைய வாழ்க்கையே ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரச்சனையும் கவலையும் நம்முடைய வாழ்க்கையிலையா அல்லது நாம் பார்க்கக்கூடிய பார்வைகளா? நாம் பார்க்கக்கூடிய பார்வைகளில் பிரச்சனை இருக்கின்றதா அல்லது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கின்றதா? பல மனிதர்களுக்கும் அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வைகளில் தான் பிரச்சனை இருக்கின்றதே தவிர அவருடைய வாழ்க்கையில் உண்மையான பிரச்சனை இல்லை. பிறரிடத்திலேயே பணம் இருக்கின்றது, பிறரிடத்தில் வேலை இருக்கின்றது, வேலை இருக்கக்கூடியவர் வேலை இல்லாதவரை பார்த்து வேலை இல்லை என்று சொன்னால் மிகவும் சந்தோஷமாக வீட்டிலேயே இருந்திருக்கிறார் என்று ஆசைப்படுகிறார். வேலை இல்லாத மனிதன் எனக்கு வேலை கிடைத்திருந்தால் அதிகமாக சம்பாதித்து என்னுடைய வீட்டிற்கும் சொந்தக்காரர்களுக்கும் நான் கொடுத்திருப்பேன் என்று ஆசைப்படுகிறார்.
எல்லா மனிதர்களும் பிறருடைய வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்று தெரியுமா? இங்கே பிரச்சனையும் கவலைகளும் நம்முடைய வாழ்க்கைகள் அல்ல, நாம் பார்க்கக்கூடிய பார்வைகளில் தான் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரத்துல் நிசாவிலே 37வது வசனத்திலே பதிவு செய்கிறார். வலா தமன்னவு மா ஃபضلல்லாஹு பிஹி பஅதகும் அலா பஅத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார், உங்களை விட சிறந்த வாழ்க்கையை சில மனிதர்களுக்கு நாம் கொடுத்திருப்போம். அதை கண்டு அந்த ஆசையை கண்டு நீங்கள் அந்த வாழ்க்கையை கண்டு நீங்கள் ஆசைப்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் ஆசைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். காரணம் என்னவென்று தெரியுமா? இந்த உலகத்திலேயே பல மனிதர்களும் எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரம் தரவில்லை என்று கவலைப்படுகின்றார்கள். பொருளாதாரத்தை கொடுத்த மனிதனை பார்த்து, பொருளாதாரம் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொருளாதாரத்தை எனக்கு தந்திருந்தால் சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்குமே. அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை எனக்கு தந்திருந்தால் நான் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன். அல்லாஹ் இதைத்தான் இங்கே கூறுகிறார். وَلَا تَتَمَنَّوْا مَا فَضَّلَ اللَّهُ بِهِ بَعْضَكُمْ عَلَىٰ بَعْضٍ. உங்களை விட சில மனிதர்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்களை விட சிறந்ததை அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அதை பார்த்து நீங்கள் பொறாமைப்பட வேண்டாம், ஆசைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகிறார். காரணம் என்னவென்று தெரியுமா சகோதரர்களே? அவருடைய வாழ்க்கையில் அந்த பணமும் பொருளாதாரமும் புகழும் சிறந்ததாக இருக்கலாம். ஆனால் அந்த சிறந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் அது கஷ்டமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் ஏன் எனக்கு பணம் தரவில்லை? அல்லாஹ் இடத்திலேயே நான் துஆ செய்தேன். அல்லாஹ் ஏன் எனக்கு இந்த காரியத்தை தரவில்லை? அல்லாஹ் ஏன் என்னுடைய குழந்தை பெறுவதற்கு மிகவும் தாமதமாக்குகிறார்? ஒருவேளை குழந்தை பெற்றெடுத்து விட்டோம் என்று சொன்னார். ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஆசைப்படக்கூடிய அந்த பொருளாதாரத்தை பெற்றுவிட்டார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கஷ்டத்தில் போய்விடும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையை படைத்தவன் என்னுடைய ரப்புதான். நான் எவ்வாறு வாழ வேண்டும், நான் எவ்வாறு வாழப் போகிறேன் என்றும் தெரிந்தவன் என்னுடைய ரப்புதான். என்னுடைய பெற்றோர்களோ நண்பர்களோ நான் எவ்வாறு இருக்கப் போகிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நான் எவ்வாறு வாழப் போகிறேன், நான் யாரை திருமணம் செய்ய போகிறேன், நான் என்ன வேலைகளை செய்ய போகிறேன், நான் யாருக்கு பதிவுகளை செய்ய போகிறேன், எனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், எனக்கு என்னென்ன குழந்தைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவார் என்று நம்முடைய நண்பர்கள் அறிய மாட்டார்கள். ஒரு ஐமான்கள் அறிவார். என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவர்தான் தீர்மானம் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலேயே பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். வாழ்க்கையிலேயே அமைதி இல்லை, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. சகோதரர்களே, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை என்று கூறக்கூடிய, வாழ்க்கையிலேயே மன அமைதி இல்லை என்று கூறக்கூடிய மனிதர்களை பார்த்து ஒரு சிறிய வாக்கை நான் கேட்கின்றேன். நீங்கள் அமைதிக்காக என்ன வேலையை நீங்கள் செய்வீர்கள்? உங்களுடைய வாழ்க்கைக்கு அமைதி வர வேண்டும் என்று நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள்? அதிகமாக பணத்தின் மீது ஆசையை வைத்தீர்களா? எது நம்முடைய வாழ்க்கையில் இல்லையோ அது கிடைக்க வேண்டும் என்று அதிகமாக ஆசை வைத்தீர்களா? அல்லாஹ் இடத்திலேயே நீங்கள் கேட்பீர்களா? அல்லாஹ் இடத்திலேயே கைகளை உயர்த்தி கண்களிலிருந்து கண்ணீர்களை விட்டு அல்லாஹ் இடத்திலே உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் கூறுவீர்களா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறாரே, யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். அல்லாஹ் கூறுகிறார், யா அய்யுஹல் இன்சான், ஓ மனிதர்களே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். இந்த சந்தைக்கு இறைவனை விட்டு நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தால் உங்களுடைய பெற்றோர்கள் கேட்கவில்லை என்றால், உங்களுடைய நண்பர்கள் கேட்கவில்லை என்றால், எங்களிடம் இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல்-பக்ராவிலே பதிவு செய்கிறாரே, நபிமா
நபியே, என்னை பற்றி உங்களிடத்திலேயே மனிதர்கள் கேட்டால் நான் மனிதர்களிடத்திலேயே சமீபத்தில் இருக்கின்றேன், அவர்கள் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கக் கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறானே. நீங்கள் இரவிலேயே எல்லோரும் வளரக்கூடிய நேரத்திலே எந்திரித்து அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய உதவிகளை கேட்டாலும் அந்த துஆவை கபூலாக்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாராக இருக்கின்றார். ஆனால் அந்த வேலையை தவிர வேறு எல்லா வேலைகளையும் நான் செய்துவிட்டேன். என்னுடைய நிம்மதிக்காக நான் எங்கெங்கெல்லோ சென்று விட்டேன். என்னுடைய கஷ்டத்தை என்ன யாரும் சொல்லணுமோ நான் சொல்லிவிட்டேன். ஆனாலும் எனக்கு மன நிம்மதி இல்லையே. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கூறுகிறீர்களா? உங்களுடைய கஷ்டத்தையும் மன அழுத்தத்தையும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கூறுகிறீர்களா? எல்லா மனிதர்களும் கூறுகிறார்களே, நான் அல்லாஹ் மீது தவறுகளை வைத்திருக்கின்றேன். எந்த தவறுகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் மீது எந்த நம்பிக்கையை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள்? ஒருவேளை வாய்க்கும் பேச்சுக்கும் அல்லாஹ் மீது நான் தவறுகளை வைத்திருக்கிறேன், அல்லாஹ் மீது எல்லா நம்பிக்கையும் வைத்திருக்கிறேன் என்று கூறுகிறீர்களே, உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வந்தால், உங்களுக்கு ஒரு துன்பங்கள் வந்தால் நீங்கள் முதலில் யாரிடத்திலேயே செல்கிறீர்கள் என்று சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? கஷ்டங்கள் வந்தால் மொபைல் போன இடத்தில் நண்பரை அழைக்கிறீர்கள். கஷ்டங்கள் வந்தால் பெற்றோர்களிடத்திலேயே கூறுகிறீர்கள். முதலில் அல்லாஹ்விடத்திலேயே நீங்கள் கூறுகிறீர்களா? அல்லாஹ்விற்கு உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்களா? அல்லாஹ்விற்கு உங்களுடைய நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்களா? இல்லை சகோதரர்களே, அவ்வாறு இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது. நிம்மதியை பொறுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் அல்லாஹ், ஒரே ஒரு கடவுள் அல்லாஹ் மட்டும்தான். வேறு எந்த மனிதனாலும் அந்த நிம்மதியை பொறுப்பதற்கு முடியாது. சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு இக்கட்டமான சூழ்நிலை வந்தாலும் முதலில் நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய காரியம் அல்லாஹை முன்னிறுத்த வேண்டும். அல்லாஹை முன்னிறுத்தினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்குவார். எத்தனையோ வரலாற்றுகளை நாம் படித்திருக்கிறோமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தை இறக்கி அந்த அத்தியாயத்தில் யூசுப் என்ற பெயரை ஊட்டி அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி யூசுப் அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை அழகாக கூறுகிறார். இந்த ஒத்து வசனத்திலே படித்து பார்த்திருக்கிறோம். எல்லாரும் வேலைகளுக்கு நேரம் இருக்கின்றது, குடும்பத்துடன் செலவு செய்வதற்கு நேரம் இருக்கின்றது, நண்பர்களுடன் விளையாடுவதற்கு நேரம் இருக்கின்றது. டிப்ரெஷன் என்று சொல்லி அறையிலேயே கூட்டிக் கொண்டு உழைத்துக் கொண்டிருப்பதற்கெல்லாம் நேரம் இருக்கின்றது. குர்ஆனை தொடர்ந்து என்னுடைய பெயரை கூறுகிறார். என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் என்றால் நான் எதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் என்னுடைய திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்து முத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்திருக்கிறாரே. அந்த வசனத்தை எடுத்து படித்து பார்த்திருக்கிறீர்களா? அந்த வசனத்துடைய அர்த்தத்தை எடுத்து படித்து பார்த்திருக்கிறீர்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தக்வீரிலே பதிவு செய்கிறாரே, இன் ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன் ஃபஅய்ன தذهبون இன் ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா தக்வீரிலே பதிவு செய்கிறார், ஃபஅய்ன தذهبون, எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? கஷ்டங்கள் வந்தாலும், மன அமைதி வந்தாலும், மன அமைதி இல்லை என்றாலும் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறார், மனிதனே எங்கே போகிறாய்? என்னை விட்டால் உனக்கு வேற யார் இருக்கின்றார்? உன்னுடைய நண்பன் இருக்கிறாரா? உன்னுடைய நண்பனுடைய உயிரை நான் பற்றிவிட்டேன் என்று சொன்னால் நீ யாரிடம் செல்வாய்? உன்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களா? உன்னுடைய பெற்றோர்கள் உயிரை நான் எடுத்து விட்டேன் என்று சொன்னால் நீ யாரிடத்திலே செல்வாய்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்விடத்திலே எல்லா மனிதர்களும் சென்றாக வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். ஃபஅய்ன தذهبون, நான் இல்லாமல் இந்த உலகத்திலே உனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கின்றார்? நான் இல்லாமல் இந்த உலகத்திலே உனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கின்றார்கள்? அல்லாஹ் கேட்கிறார், ஃபஅய்ன தذهبون, மனிதனே எங்கே போகிறாய்? எங்கே செல்கிறாய்? யார் கூட்டி செல்வார்?
உங்களுடைய நண்பர் உதவி செய்ய வேண்டுமா? அதற்கு நான் கூற வேண்டும், நான் கட்டளையிட வேண்டும். உங்களுடைய நண்பர் உதவி செய்ய வேண்டுமா? அவர்களுக்கும் நான் கட்டளையிட வேண்டும். என்னை விட்டு அவர்களுக்கு சொல்கின்றாயா? இந்த குர்ஆனை எடுத்து படித்துப்பார். உலகத்தார் அனைவருக்கும் ஒரு நல்ல உபதேசம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கின்றதென்றால் குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையை நான் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த குர்ஆனை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு ஒரு அறுக்குறை என்று அல்லாஹ் கூறவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்லுவதை சொல்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கூறுகிறார். இந்த குர்ஆனை முன்பு நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த குர்ஆனில் கிடைக்கக்கூடிய தீர்ப்பை விட உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் கிடைக்க வேண்டிய நம்பிக்கையா? இல்லை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ்வின் மீது முதலாவதாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார். உதவி செய்யவில்லையா? வல்லாஹி உங்களுடைய மனதை தொட்டு சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலேயே கஷ்டங்கள் வந்திருந்தது, அந்த நேரத்திலேயே அல்லாஹ் எனக்கு உதவி செய்யவில்லை என்று யாராலும் சொல்ல முடியுமா சகோதரர்களே? சொல்ல முடியாது. என்னுடைய பார்வையை கஷ்டம் வந்தவர்களால் பார்வைகள் இல்லாமல் இந்த உலகத்திலே எனக்கு பேச்சு திறமையை சுற்றியுள்ளவர்களால் பேச்சை வராமல் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள். அந்த ரப்பின் நம்பிக்கை வைக்காமல் யாரும் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் வாழ்க்கையை வைத்திருக்கிறானே அந்த ரப்புக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? உலகத்திலேயே எந்த ஒரு பூமியையும் வாழ்ந்திருக்கிறீர்கள். ஆனால் பூமியின் மீது இல்லாமல் அந்த வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறானே, மனிதர்களால் செய்ய முடியுமா? மனிதர்களால் அந்த காரியத்தை செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட அந்த காரியத்தை செய்த ரப்புக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அற்பமான சங்கடத்தை போக்குவதற்கு என்னுடைய ரப்பால் முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கேவலமாக இருக்கும் சகோதரர்களே, எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த ரப்பின் மீது நம்பிக்கையை வைக்காமல் யார் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யூசுஃபில் எல்லா மனிதர்களும் எல்லா சகோதர சகோதரிகளும் நிச்சயமாக படித்திருக்க வேண்டும். அந்த சூராவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக பதிவு செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களும் அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த துன்பங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகழகாக பதிவு செய்கிறார் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே. சிந்தித்து பார்க்க வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தார்கள், ஏராளமான பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ஒரு பிள்ளையுடைய பெயர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த பிள்ளையின் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அளவு கடந்த பாசத்தை வைத்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் பொறாமை. என்னுடைய தந்தை என்னை விட அதிகமாக யூசுஃபை தான் நேசிக்கின்றார்கள், என்னுடைய தந்தை என்னை விட அதிகமாக யூசுஃபை தான் நம்புகிறார்கள். காரணம் என்ன ஒன்று தெரியுமா? யூசுப் அந்த குழந்தைகளிலேயே வைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவனாக, அல்லாஹ்வுடைய பேச்சிற்கு கட்டுப்படக்கூடியவனாக இருந்தார்கள். வேறு எல்லா சகோதரர்களும் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அதனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அதிகமான பாசத்தை வைத்தார்கள். சகோதரர்களுக்கெல்லாம் பொறாமை. அவர்கள் எல்லாம் மசூரா செய்கிறார்கள், நாம் யூசுஃபை கொன்று விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். யூசுஃபை கொன்றதற்கு பிறகு என்னுடைய தந்தை என் மீதுதானே அதிகமாக பாசத்தை வைப்பார்கள், வேறு யார் இருக்கின்றார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக
சகோதரர்கள் தான் தயாரானார்கள். சகோதரர்கள் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சென்று யா அபதி என்னுடைய அருமை தந்தையே, யூசுஃபையும் எங்களுடன் விளையாடுவதற்காக நீங்கள் அனுமதிக்கிறீர்களா என்று தாழ்மையோடும் பணிவுடன் கேட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களிடத்திலேயே நான் என்னுடைய குழந்தையை அனுப்பிவிட்டேன் என்று சொன்னார். என்னுடைய குழந்தையை நீங்கள் ஏதாவது செய்து விடுவீர்களா என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புவதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தைரியம் வரவில்லை. இருந்தாலும் சகோதரர்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் கெஞ்சுகிறார்கள், யா அபதி என்னுடைய அருமை தந்தையே, யூசுஃபை ஒரே முறை எங்களிடத்திலேயே வளருவதற்காக நீங்கள் அனுமதிப்படுகிறாங்க. நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் யூசுஃபை பத்திரமாக பொக்கிஷத்தை கொண்டு நான் பார்ப்பேன் என்று சகோதரர்கள் எல்லாம் அழைத்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுமதியும் தந்துவிட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிய பிள்ளையாக இருக்கின்றார்கள். தோழர்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்களால் பெரிய மனிதர்களாக இருக்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்களால் மசூரா செய்கிறார்கள், வீட்டில் வைக்கின்றார்கள். யூசுஃபை நாம் எவ்வாறு கொலை செய்யலாம், யூசுஃபை நாம் எரித்து விடலாமா, யூசுஃபை எங்கேயாவது போய் போட்டு விடலாமா என்றெல்லாம் மசூரா வீட்டிலே செய்து ஒரு தோழர் கூறுகிறார், யூசுஃபை நாம் கிணற்றிலேயே போட்டு விடலாம் என்று கூறுகிறார்கள். அப்படி எல்லோரும் அதற்கு ஒத்து வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த கிணற்றிலேயே போட்டு விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆழ்ந்த கிணறிலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட்டு விட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை வைத்தது யாக்கூப் மீது இல்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை வைக்கவில்லை. மாறாக அல்லாஹ் என்னை காப்பாற்றுவார். யார்? அல்லாஹ் என்னை காப்பாற்றுவார். இந்த நேரத்திலேயே நாம் இருந்தோம் என்று சொன்னால் கதறுவோம், நண்பர்களை அழைப்போம், சிறிய பிரச்சனைகள் வந்தாலே நண்பர்களையும் பெற்றோர்களையும் அழைப்போம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது நம்பிக்கை வைத்தது அல்லாஹ் இருக்கிறார், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவார் என்று நினைத்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சட்டையை எடுத்து அந்த தோழர்கள் எல்லாம் பணத்துடைய சாற்றை பூசிவிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சென்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கூறுகிறார்கள், என்னுடைய அருமை தந்தையே, யூசுஃபை ஓராய் கடித்து சென்று விட்டது, யூசுஃபை ஓராய் கொண்டு விட்டது என்று அழுகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னுடைய அருமை மகன் போய்விட்டானே என்று அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த நேரத்திலேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார், இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என்னுடைய கவலையும் என்னுடைய அழுகையும் அல்லாஹ்விடத்திலேயே நான் ஒப்படைக்கின்றேன். நான் வேறு யார் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. என்னுடைய கவலையும் என்னுடைய அழுகையும் அல்லாஹ்விடத்திலேயே நான் ஒப்படைத்து விட்டேன். அல்லாஹ் இந்த காரியத்தை பார்த்துக் கொள்வார் என்று கூறினார்கள். ஒரு காலகட்டத்திலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது அவருடைய கண்கள் இருக்கக்கூடிய பார்வைகள் எல்லாம் குறைந்து விட்டது. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய குழந்தையை காணவில்லையே என்று சகோதரர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிகள் எல்லாம் முடிவு செய்து விட்டார்கள். யாக்கூபே, உன்னுடைய குழந்தை மரணித்து விட்டார், உன்னுடைய குழந்தை யூசுப் மரணித்து விட்டார், இந்த உலகத்தில் இருந்து அவன் சென்று விட்டார் என்று கூறுகிறார்கள். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலேயே நான் ஒப்படைத்து விட்டேன், அல்லாஹ்விடத்திலேயே நான் ஒப்படைத்து விட்டேன். அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏமாற்றவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போன்று, குழந்தையை போன்று பெரிய உயர்ந்த பதவியிலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அமர வைத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயே கொடுத்தார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைவிட மாட்டார். நாம் எல்லோரும் சம்பவத்தை படித்திருப்போம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த நேரத்திலேயே நபி அவருடைய உத்த தோழருமான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எதிரிகளுடைய பார்வைகளுக்கு தெரியாமல் ஓடியும் ஒளிந்தும் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்திலேயே எதிரியெல்லாம் வரக்கூடிய நேரத்திலேயே இரண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சௌர் என்ற ஒரு குகையிலேயே ஒளிந்து கொண்டார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். எதிரிகள் மேலே சுற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நபியுடைய தோழன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சௌர் குகையிலேயே ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு பார்வை, எதிரிகள் ஒரே ஒரு பார்வை, அவருடைய கண்களை கீழே பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கரையும் பார்த்து விடுவார்கள். பார்த்தார்கள் என்று சொன்னால் கொடைந்தார். வாள்களை குடித்து முஸ்லிம்கள் எதிரிகளெல்லாம் சுற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். முஹம்மதை பார்த்தேன் என்று சொன்னால் அவருடைய தலையை விட்டுவிடுவார். அந்த வெறியுடன் சுற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பார்வைகளை தாழ்த்தினார்கள் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து நபி அவர்கள் பயப்படவில்லை. இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அபூபக்கர் கூறுகிறார், நபியே, முஷ்ரிக்கீன்கள் எதிரிகள் பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் அந்த நேரத்திலேயே கூறிய வாக்கு நமக்கு தெரியுமா? லா தஹ்சன், லா தஹ்சன். அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறார், லா தஹ்சன், அபூபக்கரே கவலைப்பட வேண்டாம், அபூபக்கரே கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் மீது நம்பிக்கையை வைத்தவுடன் அல்லாஹ் அடுத்த வசனத்திலே கூறினார், அடுத்த வசனத்திலே கூறினார், அல்லாஹ் பதிவு செய்கின்ற வசனம், அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து விட்டார். இந்த வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். உடனே அந்த நேரத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சகீனத்தை பாதுகாப்பை தந்தார். இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் நமக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை முழுவதுமாக வைத்தால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நல்லதை தருவார். இல்லை என்று சொன்னால் தரமாட்டார். ஒருவேளை வாழ்க்கையை நான் அல்லாஹ் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறேன், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் என்னுடைய நம்பிக்கை அல்லாஹ் மீதுதான். யாருமே என்னை தாழ்த்த முடியாது, யாருமே என்னை கவலைப்படுத்த முடியாது. ஆனால் பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னால் கதறுவார்கள். அல்லாஹ்வை மட்டும் அழைக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அழைத்து போடுவார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தார்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கவலை வந்து விட்டது என்று சொன்னால் ஓடி எல்லாரும் செல்வார்கள். யாரிடத்திலேயே பாதித்தான மனிதத்திலேயா? மனிதர்களே அவர்களுக்கு காது கேட்பாது. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிப்பதற்கு விட்டார்கள். மனிதர்களிடையே என்னுடைய கவலையை போக்குதல் என்று சொன்னால் அவர்கள் எவ்வாறு போக்குவார்கள்? அவர்களையே கவலையே என்ன கஷ்டங்கள் இருக்கும் என்று தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடையே என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்றார்கள் செய்யாங்க. என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியே என்று அவர்களிடத்திலே நீங்கள் போய் கேட்கிறீர்களே, அவர்களே தவறுகளே என்ன நிலைமை என்று நமக்கு தெரியாது. அவர்களே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே என்னுடைய கஷ்டத்தை போக்குங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற கூட்டத்தார்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நண்பர்களிடத்திலே என்னுடைய கஷ்டத்தை போக்குங்கள், பெற்றோர்களிடத்திலே என்னுடைய கஷ்டத்தை போக்குங்கள் என்று கூறக்கூடிய மனிதர்கள் இன்னொரு. நான் மனிதர்களுக்கு உதவி கேட்க வேண்டாம் என்று கூறவில்லை. முதலாவது உதவி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்றுதானே நான் கூறுகிறேன்.
கஷ்டங்களும் துன்பங்களும் வியாபாரத்திலும் திருமண வாழ்க்கையிலும் குழந்தைகளுடைய பிரச்சனையும் வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளும் தான் முதலில் அல்லாஹ்விடத்திலே கூறுங்கள் என்றுதானே நான் கூறுகிறேன். அவர்களாலே சஹாபாக்களும் நபிமார்களும் செய்தார்கள். எந்த இக்கட்டமான சூழ்நிலையிலும் எந்த கஷ்டமான நேரங்களிலும் அல்லாஹ் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை தானே அவர்கள் வைத்தார்கள். சகோதரர்களை நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே பல இடத்திலே கூறுகிறார். ஒன்றுமில்லை சகோதரர்களே, கற்பனையே செய்ய முடியாத ஒரு வரலாறு இருக்கின்றது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நாம் எல்லோருக்கும் தெரியும். சற்று சிந்தித்து பாருங்கள். மாமிசத்துடைய வயிற்றிலேயே சிக்கிக் கொண்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் திருமறையிலேயே கூறுகிறார். சூரா யூனுஸிலே பதிவு செய்கிறார். மாமிசத்துடைய வயிற்றிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். கற்பனை செய்து பார்க்க முடியுமா அந்த கஷ்டத்தை? அந்த வேதனையை சிந்தித்து பார்க்க முடியுமா? பணம் இல்லை என்று அழுகிறோம், பொருளாதாரம் இல்லை என்று அழுகிறோம், வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை என்று அழுகிறோம். மாமிசத்துடைய நீருடைய வயிற்றிலேயே சிக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கஷ்டத்தை நாம் சிந்தித்து பார்க்க முடியுமா? அந்த கஷ்டத்தை அனுபவித்தவர்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். நாம் சிக்கிக்கொண்டோம். ஒருவேளை நாம் அவ்வாறு சிக்கிக்கொண்டோம் என்றால் நாம் என்ன நினைப்போம்? என்னுடைய கதை முடிந்து விட்டது, நான் மரணிக்க போகிறேன், என்னுடைய கதை முடிந்து விட்டது. அப்படித்தான் சிறிய ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு தீர்ப்பாக பார்க்கக்கூடியவர்கள் அவருடைய வாழ்க்கையை வாழ்த்துக் கொண்டால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று அப்படித்தானே மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னால்தான் எல்லா பிரச்சனை, நான் இந்த உலகத்தில் வாழ்வதுதான் பிரச்சனை, எனக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கஷ்டங்களை தருகிறார். அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதமான பிரச்சனைகளை தருகிறார். நீருடைய வயிற்றிலே சிக்கிக் கொண்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய வார்த்தைகள் தெரியுமா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் மீது நம்பிக்கையை வைத்து அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். லா இலாஹ இல்லா இறைவனே, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நான் தவறு செய்ய கூட்டத்தில் ஒருவனாக மாறிவிட்டு என்னை நீ காப்பாற்றுவாங்க சொன்ன ஒரே ஒரு துஆ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீருடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றினானே, அதை விட கஷ்டமானதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? அதை விட அதிகமான பிரச்சனை தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? நான் தான் கூறுகிறேனே, எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார் என்னுடைய ரப்பு. அவரிடத்திலேயே பிரார்த்தனை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். தனிமையில் அமர்ந்து கைகளை முடித்த இடத்திலேயே துஆ கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம். சங்கடங்களையும் கஷ்டத்தையும் கேட்பதற்கும் அதை சரி செய்வதற்கும் இருக்கின்றார். ஒருவரை கேட்டு விட்டுவிட மாட்டான் என்னுடைய ரப்பு. கேட்டு சரி செய்வதற்கும் என்னுடைய ரப்பு இருக்கின்றார். என்னுடைய கஷ்டத்தையும் சங்கடங்களையும் எல்லாம் அல்லாஹ்விடத்திலேயே சொல்வதற்கு தயாராக நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஆகையால் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய இருக்கிறான் என்கின்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருவான். அப்படிப்பட்ட வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருள் புரிவார்.